வெப்சைட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க ஐயா, அங்கே தூக்கி போட்டாங்க. ஓ சிசி ஒன்று புதுசாக போட ஆரம்பிச்சாங்க ஐயா, அதுக்கு தூக்கி போட்டாங்க. ஒரு 5 நாளாட்ட வர முடியலைங்க ஐயா. நான் முன்னாடி சொல்லாம விட்டுட்டேன், மன்னிச்சுக்கங்க. பரவாயில்ல வேலை செய்யுங்க வேலை செய்யுங்க அந்த வேலையை செஞ்சு கொடுங்க. இன்னும் அதனால உங்களுக்கு என்ன கூடுதலா ஒரு பொறுப்பு வரும். ஆமாங்க ஐயா, ஆமாங்க. நீங்க எலக்ட்ரானிக் டிபார்ட்மெண்ட்டா? எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ரெண்டுமேங்க ஐயா. ரெண்டு அவ்வளவுதான் அதான் பாத்துக்கிறீங்க, நல்லா பாத்துக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு பொறுப்பு அது அதிகம் தான். என்ன ஆமாங்க ஐயா. என்ன என்ன அங்க கவனிக்கிறீங்க? பேராமீட்டர் எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்ன கவனிக்கிறீங்க? எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் ரிப்பேர். எலக்ட்ரிக்கல்ல மோட்டார் விஎஃப்டிங்க. விஎஃப்டி வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ். சரி. எலக்ட்ரானிக்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வால்வு வந்துருங்க ஐயா. ம் எலக்ட்ரிக்கல் இருந்து விஎஃப்டிங்கிறது எலக்ட்ரிக்கல் இருந்து எலக்ட்ரானிக்கே மாறுறது தான். சரி. ஐயா எல்லாமே வந்து அனுபவ கல்வி தாங்க. ஆமா விஎஃப்டி நான் வேலை பண்ணிருக்கேங்க, விஎஃப்டி எனக்கு தெரியும். நாங்க இருக்கு கழட்டி ரிப்பேர் இல்லைங்க ஐயா, மெயின்டெனன்ஸ் மட்டும்தாங்க. மேஜரா ஏதாவது மோட்டர் மாத்தினோம்னா பேராமீட்டர் மாத்துறது, ஓபன் பண்ணி என்ன என்ன காம்பவுண்ட் ஃபெயிலியர் ஆயிருக்குதுன்னா நம்ம அப்புறம் டான் போர்ஸ்னா சர்வீஸ் இன்ஜினியர் சொன்னோம்னா அவங்க வந்து மாத்தி கொடுத்துருவாங்க ஐயா. அப்புறம் வால்வு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கிட்டா வால்வுங்க, நியூமேட்டிக் கண்ட்ரோலுங்க. வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ் வந்து மோட்டாருக்கு வருது. அது வந்து ஏசி வந்து டிசியை மாற்று, டிசி வந்து ஏசியை மாத்துறது. அதில் வந்து அதாவது பர்மனெண்ட் மேக்னெட் பயன்படுத்துறீங்களா, பிஜிஎல்டிசி மோட்டார் பயன்படுத்துறீங்களா? இல்லைங்க ஐயா, ஏசி தாங்க ஐயா. ஏசி தான். ஸ்குரல் கேஜ் இண்டக்ஷன் தாங்க. ரைட். ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்க. வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், கம்மி பண்ணிக்கலாம். வோல்டேஜ் ரொம்ப கம்மியாக ஆகும். கீர் சிஸ்டம் தேவை. வேரியபிள் ஃப்ரீக்வன்சி ஒரு அட்வான்ஸ்டு மாடல், அதை நான் பயன்படுத்தியிருக்கேன். நான் வந்து இந்த ஆன்டி ஃப்ரிக்ஷன் வீல் கண்டுபிடிக்கிற இதை பயன்படுத்தினேன். நான் 1.5 லட்ச ரூபா செலவு பண்ணி அதை கண்டுபிடிச்சேன். ஓ, அந்த 1 HP மோட்டரை வந்து விஎஃப்டி கொடுத்து ஓட்டுனீங்களாங்க ஐயா? ஆமாம் ஆமாம் ஆமாம். நான் வந்து முதல்ல வோல்டேஜ் கண்ட்ரோல் மீட்டர் வச்சுட்டேன். முதல்ல வோல்டேஜ் அதை டைரெக்டாக என்ன பண்ணுறேன், ரெண்டாவது தான் விஎஃப்டி பண்ணேன். முதல்ல வந்து எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, எலக்ட்ரானிக் ஸ்பீடு கண்ட்ரோல் வச்சு நான் வந்து பிஎல்டிசி மோட்டார் கேள்விப்பட்டீங்களா? பிஎல்டிசி மோட்டார் கேள்விப்பட்டிருக்கிறேங்க. அந்த மோட்டாரை வச்சு ஆமா ஃபேனே வந்துருச்சு. அதே தான். ஆமா, அதை வச்சு நான் என்ன பண்ணேன்னா ஆன்டி ஃப்ரிக்ஷன், அதாவது ஆன்டி ஃப்ரிக்ஷன் வீலை வச்சுக்கொண்டு எலக்ட்ரிசிட்டியை எடுத்தேன். அதாவது என்ன ஆன்டி ஃப்ரிக்ஷன் வீல், அதாவது ஃப்ரிக்ஷனை வந்து ரெடியூஸ் பண்ண, மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்றது. புரியுதுங்களா? புரியுதுங்க. ஃபோர்ஸ் அதிக பக்கம், அதாவது ஃபோர்ஸ் மோர் தேன் ஃப்ரிக்ஷன். ஃபோர்ஸ் மோர் தேன் ஃப்ரிக்ஷன், அதாவது உராய்வை விட வேகம் அதிகமாகிறது என்னுடைய கண்டுபிடிப்பு. என்னுடைய ஃபார்முலாவே வந்து உராய்வை விட வேகம் அதிகமாகும் போது அந்த பொருள் வந்து தன்னோட தன்மை இலக்குன்னா வெயிட்ட லாஸ் பண்ணுங்களா? வெயிட் லாஸ் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணி ஃபோர்ஸ் அதிகமாகும். அப்ப வெயிட் லாஸ் பண்றப்போ நமக்கு இன்புட் கம்மியாகவும் அவுட்புட் அதிகமாகவும் கிடைக்குங்களா? ஃபோர்ஸ் அதிகமா. கரெக்ட், அதே தான். ஃபோர்ஸ் அதிகமா. நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க மாடியில இருந்து கீழே குதிக்கிறப்போ உங்க ஃபோர்ஸ் தான் அதிகமாக, வெயிட் குறைஞ்சிடும். மாடியில இருந்து கீழே குதிக்கிறீங்க அல்லது மாடியில இருந்து ஒரு பொருளை கீழே போடுறீங்கன்னா அது ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்போது அப்புறம் வெயிட் இருக்காது. இதுதான், இது வந்து எப்பவுமே ரெண்டு நடக்கும். ஒண்ணு வந்து பயணத்துல இருக்கிறப்ப வெயிட் குறைஞ்சிடும், ஃபோர்ஸ் அதிகமாகும். இதே டிராவல். இதை நான் ஐடியா பண்ணி இது வந்து எப்படின்னா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு மூளையே வேலை செஞ்சுது. கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாண்ட அதான் கண்டுபிடிச்சது, அதாவது செஞ்சு ஓட்டி சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் காரணம் கண்டுபிடிச்சேன். இல்லைங்கய்யா, அந்த வெயிட் ரெடியூஸ் ஆகுதுன்னா அந்த வெயிட் எங்க கன்வெர்ட் ஆகுங்க? ஃபோர்ஸா கன்வெர்ட் ஆயிரும். அதான் மிராக்கிள். அத புரிஞ்சுக்கிட்டீங்க? இதான் மிராக்கிள். ரெண்டாவது இதுதான் வீக்னஸ் பாயிண்ட்.
ஓகே, இதான் ஓகேங்க. இதுதான் வீக்னஸ் பாயிண்ட். ரெண்டாவது வந்து இதுதான் வந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆற்றலுக்கும் மறைபொருளாக வீக்னஸ் இருக்கு. அந்த வீக்னஸ் தான் நமக்கு வந்து சாதகமா மாறுது. இப்ப அது வந்து சரி, சக்சஸ் சரிங்க ஐயா. பண்ணிட்டேன். அது சக்சஸ் பண்ணிட்டேன். அது இப்ப நமக்கு வந்து வெங்கடேஸ்வரே எழுதியிருக்காரு. 220 பக்கம் எழுதியிருப்பாரு பாருங்க. நான் கண்டுபிடித்த 2 கருவிகள். அது படிச்சு பார்த்திருப்பீங்களே 220 பக்கம். நான் பல இடத்துல சொல்லியிருப்பாரு. நான் கண்டுபிடித்த 2 கருவிகள் விண்வெளி வாழ்க்கையை துவக்கி வைக்கும். இதை அனைவரும் கற்றுக்கொள்ள வேணுங்கிற அதிலிருந்து அட்வான்ஸ்டு மாடல் தான். அதை நான் இப்ப விட்டுட்டேன். அது வந்து 1,50,000 செலவு. நீங்கள் கூட செஞ்சு பார்க்கலாம். நீங்க கூட ஆனா அதுக்கு செலவாகும். நீங்களே செஞ்சு பார்க்கலாம்னு அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சரி. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து இந்த எலக்ட்ரான் அது முதல்ல இதை வந்து பார்த்தீங்கன்னா டிசி தான் முதல்ல செஞ்சேன். ஃபர்ஸ்ட் டிசி. டிசிங்கிறத உங்களுக்கு நேரடியா கொடுத்து பார்க்கறது. அதுதான் வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் டெஸ்டிங். 2 வந்து கண்ட்ரோல் முதல்ல வந்து பேட்டரியிலேருந்து சப்ளை எடுத்து நேராக அது வந்து ஸ்பீடு கண்ட்ரோல் கொடுத்துருவோம். ஸ்பீடு கண்ட்ரோல் மீட்டர். ஸ்பீடு அது வந்து அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் மீட்டர் அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் மீட்டர்ல இருந்து அந்த ஸ்பீடை வந்து நேரடியாக வந்து பிஎல்டிசி மோட்டாருக்கு போயிடும். எங்கிருந்து வருது முதல்ல டிசிலேருந்து பேட்டரி சப்ளை எடுக்கிறோம். அதுலேருந்து நேராக கண்ட்ரோலுக்கு கொடுக்குறோம். கண்ட்ரோல்லேருந்து நேராக பிஎல்சி மோட்டாருக்கு போயிடுது. மோட்டார் வந்து நான் ஸ்பீடு கொடுக்குறது மோட்டார் வந்து வேகம். அது வந்து வோல்ட் கண்ட்ரோல். நீங்கள் வந்து ஃப்ரீக்வன்சி விஎஃப்டிங்கிறது ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். அது வந்து ஏசியை டிசியை மாற்றுறது. ஏசியை டிசியை மாற்றி மறுபடியும் ஏசியை மாற்றி ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல். அது ஃப்ரீக்வன்சியை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் கண்ட்ரோல் பண்ணுறது. சரியா? ஆமாங்க ஐயா. ஆமாம். 3000 ஆர்பிஎம். எவ்வளோ மோட்டாரோட 3000 ஆர்பிஎம் தானே? ம். 2800 2850 ஐயா. 3000 பக்கம் தான். ஆமாம். நீங்கள் அது வந்து 0 ஆர்பிஎம்லேருந்து கொண்டு போகலாம். 0 ஆர்பிஎம்லேருந்து கொண்டு போகலாம். ஆமாங்க ஐயா. அதனால உங்களுக்கு என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா கரண்ட் கம்மியாகும். கரண்ட் இன்புட் கம்மியாகும். அவுட்புட் கரண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்புட் கரண்ட்ல பார்த்தீங்கன்னா லோடு 8 ஆம்ஸ் எடுக்குதுன்னா இன்புட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆம்ஸ் 4.5 அவ்வளோதான் எடுக்குங்க. அப்போ என்னன்னா மின்சாரம் குறைவாக இருக்கும். ரெண்டாவது வந்து மோட்டாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆமாங்க ஐயா. அதுதான் அது அருமையான கண்டுபிடிப்பு. சரி. நீங்க இத 3000 ஆர்பிஎம் போன்ற கூட நீங்க 5000 ஆர்பிஎம் ரொட்டேட் பண்ண வச்சுக்கலாங்க. இல்லையே அதுக்கு மேல அந்த 2800 ஆர்பிஎம்னா அதுலதான் நீங்க ஓட்டிக்க முடியும். அதுக்கு மேல ஓட்ட முடியும். அந்த என்ன காயில் டிசைன் பண்ணிருக்க அப்படித்தான். அதுல டிரைவ்ல பாத்தீங்கன்னா வெக்டார் ஸ்கேலார்னு 2 மோடு கொடுக்குறாங்க ஐயா. ஆமா. அந்த மோடு சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம ஒரு ஆர்பிஎம் அதிகப்படுத்திக்கலாங்க. அப்படி கொடுத்துருக்கானா? அவுட்புட் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 300 ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நம்ம ஏத்திக்கலாங்க. சரி சரி. அருமை அருமை அருமை. சரி சரி. அருமை அருமை. நல்லா செய்யுங்க. இந்த அப்ப ஃப்ரீக்வன்சி அதிகம் பண்றப்போ நமக்கு ஸ்பீடு அதிகமாகுங்க. இப்ப நான் ஒரு கட்டுரை போட்டிருக்கேன் பாத்தீங்களா? அந்த கட்டுரை படிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி நோபல் பிரைஸ் சொல்லிட்டு ஒரு கட்டுரை படிச்சு பார்த்து தெரியுது. அது வந்து அந்த கட்டுரையை படிச்சு பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸருக்கு அனுப்பி, உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் பழக்கத்தில் இருக்காங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. அவங்களுக்கு அனுப்பி வைங்க. அனுப்பிச்சு கருத்து கேளுங்க. சரிங்க. நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? நீங்க நமக்குள்ளேயே பேசிக்கலாம். நமக்கு எப்ப வாய்ப்பு வருது அப்ப பேசலாம். நமக்குள்ள பேசிக்கலாம் முதல்ல. சரிங்க. ஏன் விட்டு எடுக்குதுங்களா? எப்படி என்னதான் விட்டு எடுக்குதுங்க ஐயா. சரி. சரி. வணக்கம். இப்ப நான் எப்பொருள் யார் யாரு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த நேற்று பேசுறத நீங்க நல்லா 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 பண்ணியிருக்கீங்க. நீங்களும் நிறைய அனுபவம் இருந்திருக்கு உங்களுக்கு. அதாவது இந்த நோயாளிகளை கூட்டிட்டு போய் அனுபவப்பட்டிருக்கிறீங்க. பல இடத்த கூட்டிட்டு போய் இல்லையா? நோயாளிகளை கூட்டிட்டு போய் நீங்க பல பல அனுபவம் நீங்க பட்டிருக்கிறீங்க. அது அந்த சவ்வு கிழிஞ்சு போனது இதெல்லாம் எப்படி நீங்க இந்த
எப்படி உங்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஏற்கனவே இயற்கை உணவுல இருக்கிறனால உங்களை நிறைய பேத்துக்கு நீங்க இந்த யோசனை சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து நேரடி அனுபவம் எனக்கு நிறைய இருந்திருக்கு. உங்களுக்கு நோயாளிகள் எப்படி துன்பப்படுறாங்க அப்படி எல்லாம் உங்களுக்கு இருந்திருக்கு. அதனாலதான் நீங்க இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்க முடியுது உங்களால. நேற்று பேசும்பொழுது கூட கேட்டீங்க, சபு கொழிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்டீங்க. இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையாகவே இயற்கையாகவே இந்த உடம்பு என்ன பண்ணுதுன்னா நமக்கு தண்டனை கொடுக்குதுங்க. இந்த உடம்பு நமக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிருது. அப்படித்தானே ராஜீவ் காந்தி? இந்த பாருங்க, இது நீங்க புரிஞ்சுக்க முடியுதா? இயற்கை நமக்கு தண்டனை கொடுக்குதுன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியுதா? தண்டனை தானுங்க, செயலுக்கு விளைவு தருதுங்க. இத வந்து ஆனால் நம்ம ஒரு பொருளை நினைக்கிறப்போ அந்த உடம்பு வேண்டான்னு சொல்றது இல்லை. உள்ள போய் அதை ஜீரணம் பண்ணி அது எல்லாம் வேலையெல்லாம் பண்ணிட்டு கடைசியில தான் பனிஷ்மெண்ட் கொடுக்குது. உடனே அது இந்த அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ற மாதிரி நம்ம உடம்பு உடனே வந்து கொள்றது இல்லை. அது சில நோய்களுக்கு தான் அந்த மாரடைப்பை ஒண்ணுதான் அங்க உடனே கொள்ளுது. அந்த மாரடைப்பு கூட உடனே வர்றதில்ல, ஏற்கனவே தேக்கி வைக்கப்பட்ட கொழுப்பு தானே. அது என்னமோ உடனே வந்துருங்களா? என்னையா அது உடனே மாரடைப்பு எப்ப வரும்? ஏற்கனவே சேமிக்க வைக்கப்பட்டது அந்த டக்குனு கொண்டு போடுது, அவ்வளவுதான். அவனுக்கு பாருங்க, அந்த எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இப்போதான் போன ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நண்பருடைய நண்பர்னு வச்சுக்கலாம். 32 வயசு ஆச்சு. நல்ல எப்ப பார்த்தாலும் இறைச்சி தான் தின்னுட்டே இருப்பான். 3 வேளையும் இறைச்சி திங்கிறவன் தான். அது ருசியா திங்கிறவன். லிஃப்ட்ல ஏறி லிஃப்ட்னு நினைக்கிற ஏதோ ஏறி இருக்கான். ஏறி லிஃப்ட் விட்டு வெளியே வர்றதுக்குள்ள லிஃப்ட்டுக்குள்ளே முடிச்சுட்டாங்க. ஆள் கோளுன்னு இருக்கான். நமக்கு 33 வயசு தான் இருக்குது. திங்கிறத பூரா மேலே கீழே எல்லாம் அடைச்சிருச்சு. அப்புறம் நின்ட்டே இருந்திருக்கிற உள்ள அந்த உள்ள ஊழியர்கள் வந்து எடுத்திருக்கிறாங்க. அப்படியே நின்றுட்டே கிடக்குறான். அப்புறம் தூக்கி போடு மகன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், தூக்கி ஏறி. இந்த பாருங்க, இந்த ஒரு சோறுங்கிற ஒரு சாதாரண உணவு அவனை உலகத்தை புரிந்து கொள்ளாமல் நிறைவு வாழ்வு வாழாமே அவனை கொண்டு போடுது பாருங்க. அந்த நிறைவு வாழ்வுன்னு சொல்றான் பாருங்க, உலகத்தை புரிந்து கொண்டு. அதாவது உலகத்தை புரிதல்ங்கிறது என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இயற்கை புரிந்து கொள்றதுதான் உலகத்தை புரியுறது, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்தை புரியுறதுன்னா வேற ஒண்ணும் கிடையாது. என்னது? இயற்கையே புரிஞ்சுக்கிறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அதுக்குள்ள இந்த பிள்ளைக்குட்டிங்கிறது இனப்பெருக்கம். அது கோடிக்கணக்கான ஆண்டை செய்யறனால நாமளும் செய்யறோம் பாருங்க. அது ஏன் மைக்ரோ பாக்டீரியா, இந்த பாக்டீரியா மட்டுமே ஏன் தகுந்த சூழலில் 1 மணி நேரத்தில் லட்சக்கணக்காக பெறுகிறது. ஆனா மனிதன் மட்டும் அந்த சக்தி இல்லையே. மனிதன் அப்படி பெருக முடியலையே. அதுல இருந்து மாறிடுச்சே நமக்கு. அதுல இருந்து அறிவு வளர, அதாவது அறிவு வளர உடல் பலம் குறைந்து போய் சிந்தனை பலம் அதிகமாகி விடுகிறது. அப்ப இந்த சிந்தனை பலம் அதிகமாப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல உடல் வளர்றது இல்லை. 15 வயசு 16 19 வச்சு கூட வச்சுக்கலாம், 19 வைத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க, டீனேஜ், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆள் வளருவதில்லை, நெடு மேல போறதில்லை. அப்ப என்ன, வளர்ச்சி நின்று விடுகிறது, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் உணவு தேவையில்லைன்னு அது சொல்லுது. நீ என்ன பண்ற அப்படின்னா வைத்துக் கொள்ளலாம். இந்த வளர்ச்சிக்காக திங்கிறேன்னு ஒரு கருத்தை வச்சுட்டாலும் கூட, ஆனால் உடல் என்பது செல் பிரிதல் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. அது வெளியிருந்து உறிஞ்சுக்குது அல்லது தானா உற்பத்தி பண்ணுது. இது 2 தான் நடக்கணும். என்னது வட்டத்துல நடந்துட்டு இருக்குது, வட்டத்துல என்னது ஒரு வட்டத்துல சக்தி. ஆனால் சக்தி வெளியிருந்து எடுத்துட்டு ஒரு வட்டத்துல நடக்குது, மோட்டார் மாதிரி தான். இன்னைக்கு ஒய்ஃபை மோட்டார்லாம் வந்துருச்சுங்க. ஒய்ஃபை மோட்டார் கொஞ்ச நாள் போனா இடையில அந்த மின்சாரம் இருக்கு, பல்ஸ்லயே ஓடும். அதாவது லேசர் இருக்குதுங்க, லேசர் பீம் இருக்கு இல்லைங்க சங்கர், லேசர் பீமை மட்டும் கரெக்டா அடிச்சுட்டே இருக்கிற. இடையில ஒயர் கிடையாது, இடையில ஒயர் கிடையாதுங்க. இன்னைக்கு நோக்கியா போன் ஏற்கனவே ஒண்ணு விட்டாங்களங்க,
மேல வச்சா மொபைல் போன் சார்ஜ் ஆகுற மாதிரிங்க. ஆமா வயர் இல்ல. கரெக்ட். இப்ப நாம என்ன பண்ண தெரியுமா, இந்த தன்மின்கன் இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்க இந்த மிஷின் விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டு ஒரு தொழிலதிபர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்கன்னா, நீங்க வேணா இதை கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணி முதலாட்டு பேசுங்க. நீங்க வாய்ப்பு இருந்தா பேசுங்க. நிச்சயமா இது வந்து ஒரு செராமிக்ல செஞ்சிட்டோம்னா மிகப்பெரிய புரட்சி உண்டாகுங்க ஐயா. மிகப்பெரிய புரட்சி உண்டாகும். மிகப்பெரிய வாய்ப்பு இருந்தா அது செய்யுங்க. ஏன்னா தொழிலதிபர்கள் நமக்கு தேவை. தொழிலதிபர்கள் நமக்கு தேவை. எந்த ஊருக்காரர் உங்க நிறுவனத்துக்காரர் எந்த ஊருக்காரரு? இப்ப நீங்க வச்சிருக்கிற அந்த ஆரோக்கியா தமிழ்நாட்டுக்காரா இல்ல வடநாட்டுக்காரங்க? ஐயா அமிர்தா டைரிங்க ஐயா, ஈரோட்டுக்காரர் தாங்க. ஓஹோ, ஈரோடு கோயம்புத்தூர் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ளதுதான். ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர்லாம் கொஞ்சம் முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க தான். 1982லயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஐயா. வேற பேர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா? அமிர்தா அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்ப இருந்தே அமிர்தா தாங்க ஐயா. அடேங்கப்பா, கிட்டத்தட்ட ஆச்சே. கிட்டத்தட்ட 45 வருஷம் 46 வருஷம் ஆயிடுச்சு. பிராண்ட் மட்டும் அமிர்தான் இருக்குங்க ஐயா. கவர்மெண்ட் கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா எஸ்பி மணிமோகன் டைரின்னு இருக்குங்க. ஓ ரைட். சரி சரி ரைட். நேர்ல பாத்துருக்கீங்களா அவங்கள எல்லாம்? ரெகுலராவே கம்பெனிக்கு வருவாங்க ஐயா. சின்னதுதாங்க, ஒரு 500 கோடி தாங்க ஐயா டர்ன் ஓவர். வருஷத்துக்கு 500 கோடி. ஆமாங்க ஐயா. எத்தனை ஊழியர்கள்? மொத்தம் ஒரு 200 பேர் இருப்பீங்களா? பிளான்ட்ல ஒரு 200 பேர் இருப்பாங்க ஐயா. அப்புறம் வெளியில ஒரு 200 பேர் இருப்பாங்க. வண்டியில போறது வர்றது இல்லையா? அதுக்கு டெலிவரி டெலிவரி டெலிவரியா அப்படியெல்லாம் சேர்த்துனா ஒரு 1000 பேர் வந்துருங்க ஐயா. அடங்க அப்பா, 1000 பேர் நானாவே. அதிகபட்சமா என்ன நீங்களே டெக்னிக்கல் ஸ்டாஃப் தான் நீங்களா? ஆமாங்க ஐயா, பிளான்ட்டுக்குள்ள மட்டும்தாங்க. வெளியில எப்பாச்சும் ஒரு நாள் வெளியே போயிட்டு வருவாங்க. சரி, நல்லது நல்லது. ஓரளவுக்கு சேலரி எல்லாம் திருப்தியா கொடுக்குறாங்களா இல்ல எப்படி? கட்டுப்பாடா போனஸ் அது இது அதெல்லாம் எந்த சிக்கலும் இல்லைங்க ஐயா. கார்பரேட் கம்பெனி வருதாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமேங்க. ரைட் ரைட். சரி சரி, முடிஞ்சதுன்னா இதை டெவலப் பண்ணுங்க. இந்த டெவலப் பண்ணுங்க. முதல்ல சின்னதா நமக்கு வந்து இந்த முதல்ல இந்த நம்ம பொண்ணை ரெடி பண்ணணும். அவங்களுக்கு வந்து இன்புட் கொடுக்கணும். இதை வந்து இந்த 3ml டெஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா? 3ml நம்ம அதுக்கு பேர் தன்மின் கண் பேர் வச்சாச்சு. தானாக மின்சாரம் தயாரிக்கிற ஒரு கண்ணுன்னு பேர் வச்சாச்சு, தன்மின் கண். அப்படிதான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஆமாங்க ஐயா, குரூப் ஓபன் பண்ணிருக்கீங்க. ஆமா, தன்மின் கண்ணு ஒன்று வச்சிருக்கேன். அதுல ஒரு 4-5 பேர் இருக்கணும். அது மட்டுமே விஞ்ஞான கருத்து மட்டும் அதுல இருக்கணும், வேற எதுவும் இருக்க முடியாது. அதுல கூட உங்களுக்கு வச்சிருக்கேன். ஆமா, அந்த வந்து அப்பப்ப இதை படிச்சு பார்த்து எனக்கு ஒரு கருத்தை போட்டு விட்டுருங்க. அதுல வந்து பொண்ணுக்கு போகணும். இன்னைக்கு கூட நேற்று கூட பேசியிருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா அந்த குவாண்டம் டனலிங்கை வந்து நம்ம எளிமையா கண் முன்னாடி சிம்பிளா காட்டிடலாம். கண்ணிலேயே காட்டி விடலாம். அது போட்டிருக்கேன் பாருங்க. குவாண்டம் டனலிங் போட்டு தன்மின்கண் போட்டு ஒரு படம் போட்டிருப்போம் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு படம் போட்டிருப்போம். அது வந்து ChatGPT வரைஞ்சு கொடுத்தது தான். அதை வச்சே ஒரு ப்ரொஃபஸருக்கு புரிய வச்சிடலாம், கண்ணிலே பார்த்துடலாம். இப்போ வந்து குவாண்டம் டனலிங் தான் நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. ஆனால் அது மலிவாக மக்களுக்கு கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, மலிவாக மக்களுக்கு மின்சாரத்தை கொடுக்கணும். அதான் விஷயமே. அதை கண்டுபிடிச்சு தராத பொழுது இந்த அறிவியலால் எந்த பயனும் இல்லை. மக்களுக்கு மக்களுக்கு மலிவான ஆற்றலை கொடுக்கணும். அப்ப நீங்க இதவே நீங்க சக இன்ஜினியர்கிட்ட பேசுங்க. உங்க டெக்னிக்கல் ஸ்டாஃப், இன்ஜினியரிங் படிச்சவங்க, பிசிக்ஸ் படிச்சவங்க, கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அந்த கெமிஸ்ட்ரி உங்களுக்கு கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கு. அப்புறம் கெமிஸ்ட்ரி ஊழியர் கூட இருப்பாங்களே, கெமிஸ்ட்ரி ஸ்டாஃப் இருப்பாங்களா உங்களுக்கு? இதுல இருக்கிறாங்க ஐயா, லேபில் இருக்காங்க.
அவங்ககிட்ட பேசுங்க, லேப்ல இருக்கிறவங்ககிட்ட பேசுங்க, பேசி கன்சல்ட் பண்ணுங்க. இப்படி ஒன்று இருக்கு, நாம வந்து இந்த பேப்பர் ரெடி பண்ணி கொடுக்கலாம், இது கரெக்ஷன் பண்ணுங்க, இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு. அப்படி பேசி பேசி கரெக்ட் பண்ணுங்க. ஓ, அப்ப நீங்க ஒரு விஞ்ஞான அறிவு இருக்கு நமக்கு, நம்மகிட்ட இருக்கிற மூளைக்கு வந்து வேலை கொடுக்கலாம் இல்லையா? அவ்வளவுதான். ம் முயற்சி பண்ணுங்க. அந்த அந்த அறிவு, அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்துட்டா நிறுத்த முடியும். இப்ப எங்கிட்ட அறிவியல் ஆர்வம் இருக்குது, நான் உங்ககிட்ட பேசுறேன். அறிவியல் ஆர்வம் எல்லாத்துக்கும் வந்துடாதுங்க ஐயா. அறிவியல் ஆர்வம் வந்து எல்லாத்துக்கும் வந்துடாது. நட்சத்திரம் ஒரு ஆளுக்கு தான் வரும். சும்மா எல்லாரும் அறிவியல் ஆயிட முடியாது. அந்த அறிவு முதல்ல ஏத்துக்கணும். இப்ப நான் வந்து ஒண்ணு சொல்றேன்னா அதை வந்து நான் விளக்கம் சொல்லணும். அறிவு தோன்றீங்க ஐயா, நம்மள டிஸ்டர்ப் பண்ணணும். அப்பதான் அது வருது. சரிங்களா? அப்பதான் வருது. சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரும். இப்ப எத்தனாவது பாடமா படிச்சோம், அது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த ஷாம்பு ஒன்று செஞ்சிருச்சுங்க. முதல்ல ஒரு மூடியில செஞ்சிருங்க, புரியுதா? ஒரு சாதாரண வாட்டர் பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, 2 ml மூடி, சாதாரண வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் மூடி இருக்குல்ல, அந்த மூடியில அந்த செஞ்சு பார்த்துட்டீங்களா அதைய? ஐயா இன்னும் இல்லைங்க ஐயா, மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டேங்க ஐயா. கம்பெனில ஜூஸ் பாட்டில் எடுத்து வச்சிட்டேங்க ஐயா. போதுங்க, 1 ml 2 ml 3 ml இருந்தா போதும். ஏதோ ஒரு ml தண்ணி வந்து 2 ml இருக்கணுங்க. ஒரு சில்வர் கம்பி, ஒரு காப்பர் கம்பி இருக்குது இல்லையா, அதை வச்சுக்கங்க. ஏதோ ஒரு கம்பி, காப்பர் கம்பிக்கு மாற்று கம்பி ஏதோ இருக்கு, அலுமினிய கம்பி கூட வச்சுக்கலாம். என்னது அலுமினியங்க? அலுமினிய கம்பி வச்சுக்கலாம். அது காப்பர் கம்பி கட்டாயம். காப்பர் கம்பி என்னன்னு கேட்டா, காப்பர் பிளஸ் அதிகமா இருக்குங்க, அலுமினிய கம்பி மைனஸ் கம்மியா இருக்கும். பொட்டன்ஷியல் அது அதிகமா இருக்கும். காப்பர்ல பொட்டன்ஷியல் அதிகமா இருக்கும், அலுமினியத்துல பொட்டன்ஷியல் கம்மியா இருக்கும். முதல்ல அவுட்புட் வருதான்னு பாத்துருங்க. என்னது அவுட்புட்டுங்க ஐயா? ஒண்ணு என்ன சிம்பிள், ஒண்ணு வச்சு பாருங்க எவ்வளவு வருதுன்னு பார்த்து. இப்பவே பார்க்கலாமா? அந்த ஒரு நிமிடத்துல பார்க்கலாமே. இதுக்கு ஒண்ணுமே டைம் கிடையாது. ஏதோ உங்களை ஒன்று தடை செய்கிறது, அவ்வளவுதான். என்னது 5 நாளா கொஞ்சம் வேலை போல இருந்ததுங்க ஐயா. இன்னைக்குதான் வரும்போது ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தங்க ஐயா. எப்பயுமே ஒரு பழைய ஒரு மல்டிமீட்டர் ஒன்று வாங்கி வச்சு, உங்களுக்குன்னு சொந்தமா மல்டிமீட்டர் இருக்கா? நமக்குன்னு சொந்தமா இல்லைங்க ஐயா, கம்பெனில தான் இருக்குதுங்க. அதை தூக்கி எறிங்க, அதை வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு மல்டிமீட்டர் வாங்கி வச்சு, முதல்ல உங்களுக்கு மல்டிமீட்டர் வாங்கி வச்சுருங்க. இந்த பிளட் சாம்பிள் டியூப் இருக்கு இல்லையா, அதுல அப்புறம் ஏதோ ஒரு வாட்டர் பாட்டில் சின்ன அது 2 ml 3 ml இருக்கிற மாதிரி, பழைய சிரிஞ்சு இருந்தாலும் சரியே, பழைய சிரிஞ்சு இருக்குல்ல, அதை வச்சுக்கலாம். நமக்கு குவான்டிட்டி குறையா இருக்கணும். நீங்க 1 லிட்டர் வச்சாலும் அந்த 0.7 தான் வரும், 1 ml வச்சாலும் 0.7 தான் வரும். எவ்வளவு? 1 ml வச்சாலும் 0.7 தான் வருங்க ஐயா. அதுதான் ரிசல்ட். அதை இந்த உலகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அதனாலதான் சொல்றேன், ஒரு சாதாரண வாட்டர் பாட்டில் மூடி போதும். அந்த தண்ணி வந்து அதுலயே 10 ml 5 ml இருக்கு. நமக்கு வந்து உள்ள நினையணும், 2 கம்பி நினையணும், அவ்வளவுதான். நினைஞ்சு மல்டிமீட்டர் வச்சு ஒரே தடவை செக் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க 10 வச்சீங்கன்னா தான் அது வந்து வோல்ட் மல்டிபிள் ஆகுமே தவிர ஆம்பியர் மல்டிபிள் ஆகாது. என்னது ஆம்ப்ஸ் மல்டிபிளே ஆகாதுங்க ஐயா. ஆமா, வோல்ட் மட்டும்தாக. ஆம்ப் வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிமம் வந்து 9 மில்லி ஆம்ப் தான் காப்பும். 9 மில்லி ஆம்ப் காட்டி ஒரு 4 மில்லி ஆம்ப் வந்து இன்னைக்கு ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல 9 மில்லி ஆம்ப் காட்டும். அப்புறம் வந்து 6 மில்லி ஆம்ப் 5 மில்லி ஆம்ப் காமிச்சுக்கிட்டே இருக்கும். வோல்ட் அப்படித்தான், சிங்கிளா இருக்கிறப்ப ஹையா காட்டும், சிங்கிளா இருக்கிறப்ப பயங்கரமா காட்டும். 900 மில்லி வோல்ட்டுக்கு வரை காட்டும். அப்படி காட்டிக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்து 900 மில்லி வோல்ட் காட்டி அப்புறம் 700 மில்லி வோல்ட் காட்டும். 0.9 காட்டி 0.65 0.8 காட்டிக்கிட்டே இருக்கும். அதே வந்து சீரியல் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா 8 9 காட்டி கடைசியில 6.5 6.6லயே காட்டிக்கிட்டே இருக்கும். 10 கனெக்ஷன் பண்ணிட்டு வச்சுட்டு இது எரிஞ்சுட்டே, எல்இடி வந்து 1 வாரம் 10 நாள் 10 எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்களா, ஒரு 2 மணி நேரம் எரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணீங்கன்னா ரீடிங் பார்த்துடலாம். அது குறைஞ்சிரும். 1 மணி நேரம் ஓய்வு கொடுத்து பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா பழையபடி அந்த குறைஞ்சது வந்து ரீசார்ஜ் ஆகி மேலே போது பாரு. இதுதான் யூனிவர்சல் லா. இந்த யூனிவர்சல் லாவை நீங்க புரிஞ்சுக்கலாம். எல்லாமே இப்படிதான் இயங்குது. எல்லாமே பிரபஞ்சம், மொத்த பிரபஞ்சமே இப்படித்தான் இயங்குது. அதுக்கு தான் அந்த கட்டுறதை இன்னைக்கு நான் போட்டிருக்கேன்.
மொத்த பிரபஞ்சம் இப்படிதான் இருக்குது. இது சூரியனுடைய கட்டுப்பாடோ அப்படி கிடையாது. இது வந்து திஸ் இஸ் நாட் அ சோலார் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இது டோட்டல் யூனிவர்சல் எஃபெக்ட்னு ஒரு கட்டுரை போட்டிருக்கேன். இது டோட்டல் இப்படிதான் இயங்குது. இது என்னுடைய அர்த்தம் இதுதான். இப்ப எப்படி இயங்குது? எனக்கு வந்து ஒரு ஆக்சலேட்டிங் வேணும், ஒரு ஒரு வெலாசிட்டி வேணும்னா ஆக்சலேட்டர் வேணும். வெலாசிட்டி வேணும்னா அதை துரத்தி விடுவதற்கு எக்ஸலேட்டர் வேணுமா இல்லையா? ஆமாங்க ஐயா. நம்ம மோட்டார் ஓடணும்னா அதுக்கு வெளியிருந்து இன்புட் கொடுக்குறீங்களா இல்லையா? அது கிளாசிக்கல். ஆனால் நான் வச்சிருக்க குவாண்டம், என்னுடைய நான் வச்சிருக்கிற தண்ணியானது அதுவே செல்ஃப் ஆக்சலரேட்டிங் டெக்னாலஜி. தானாவே செல்ஃப் ஆக்சலேட்டிங் பண்ணி ஹை பொட்டன்ஷியல்ல வந்து இந்த போட்டானை வெளி தள்ளுது. அதாவது போட்டானுக்கு எனர்ஜி பயங்கரமா தள்ளுது, நினைச்சு பார்க்க முடியாத வேகத்தை தள்ளுது. வோல்டேஜ் வந்து ஆம்ஸ் வெளியே தள்ளுற மாதிரிங்க. அதேதான் வோல்ட். அதே கரெக்ட், அதே தான் சொல்றீங்க. அவ்வளவு வேகத்துல தள்ளுது. இது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்லாம் இருக்குது, திரவமா இருக்குது. திரவமா இருக்கிற ஒரு பொருள் திடத்துக்குள்ள பாயுதுன்னா என்ன ஸ்பீடா பாயணும்? ஒரு புல்லட்டு வந்து செவுத்து பொத்துக்கு போகுதுன்னா செவுத்து பொத்துட்டு போகுதுன்னா என்ன வேகத்துல உள்ள பாயணும்? அதுதான் இங்க நடக்குது. அதுதான் இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கிறது குவாண்டம் டனலிங். குவாண்டம் டனலிங்னா தொலைச்சிட்டு போறது, அவ்வளவுதான். மற்றதுல மேடேறி கீழே இறங்கும். மற்ற கிளாசிக்கல பாத்தீங்கன்னா ஒரு பொருள் மேல ஏறோம்னா மேலேறி அப்படி கீழே இறங்கினா தான் மேடு ஏறதுக்கு பயங்கர சக்தி வேணும். இயற்கையா மேடு ஏறாது, இயற்கையாகவே மேடு ஏறாது. அது சக்தி கொடுத்தா தான் இந்த பொருள் மேலே ஏறி. அந்த கணக்குல இந்த இவன் வந்து எரிபொருள் கணக்குல போட்டான். ஆனால் ஆட்டம்ல போறப்ப யாருடைய ஒத்துழைப்பும் தேவையில்லை. அது பொத்துட்டு அதுல நோக்கமே வந்து தடையை உடைக்கிறது தான் அதோட நோக்கமே. தடை சரி, இதை நீங்க பண்ணி பார்த்துருங்க, பண்ணி பார்த்து சொல்லுங்க. சரி, அடுத்ததுமா நம்ம எதுமா படிச்சோம் தேவி? 24ஆம் பாடம். சரி, அந்த அருமையான தலைப்பு இருவேறு உலகத்தை படிச்சுட்டோம். உடனே எதையும் படிச்சுட்டு இல்லையா? அந்த இன்னொருக்கா அந்த 123ல கடைசி பக்கம் படிச்சுட்டு நம்ம 24க்கு போயிடலாம். பெரியாரை துணை கோடல் என்னது? பெரியார் கீழே வருது பாருங்க, 156ல படிங்க. துணைக்கோடல் என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் ஒரு மன்னன் எத்தகைய பெரியவர்களின் துணையை பெற்று வாழ வேண்டும் என்று எழுதுகிறார். உற்ற நோய் நீக்கி உறாமை முன் காக்கும் பெற்றியார் பேணிக் கொள்ளல். இதனுடைய பொருள், இருக்கும் போதே ஏற்பட்ட பசி என்ற நோயை நீக்கி இறப்பு வராமல் முன்னாலேயே காத்துக்கொள்ளும் தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து மன்னன் தனக்கு ஆசிரியனாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாம். தவத்தின் பெருமையை இந்த குறள் விளக்குகிறது. இதற்கு பல உதாரணங்கள் புராணங்களில் இருக்கின்றன. குலகுரு வசிஷ்டரின் சொல்லை கேட்டு மன்னன் தசரதன் தன் கண்களுக்கு சமமான தன் இரு புதல்வர்களை ராமலட்சுமணர் விஸ்வாமித்திர மகரிஷியுடன் காட்டிற்கு அனுப்ப ஒப்புக்கொண்டான். மன்னர்கள் தவசிகளின் அறிவுரையை தேடி பெற்று வாழ்ந்ததற்கு பல எடுத்துக்காட்டுகள் மகாபாரதத்தில் இருக்கின்றன. தவசிகள் மனதில் சமுதாயத்திற்கு குரு என்ற பதவியை வகிப்பவர்கள். நமது இளைஞர்கள் மேற்கண்ட கருத்துக்களை பரிசீலனை செய்து தங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு திருவள்ளுவரை விட மேலான ஆசான் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் வருங்காலத்திலும் அமைய போவதில்லை. இதுதான் நம்ம பாயிண்ட். நமக்கு கிடைச்சதே திருவள்ளுவர் தான். உலகத்துல எவனுக்கும் கிடைக்காத பாக்கியம் தமிழர்களுக்கு மட்டுமே கிடைத்திருக்கு. ஆனால் தமிழர்கள் வந்து குட்டிச்சுவரா போறது காரணமே இந்த வெள்ளைக்காரனுடைய கல்வி முறை தான் காரணம். தமிழர்கள் குட்டிச்சுவர் ஆகவில்லை, வெள்ளைக்காரனால் குட்டிச்சுவர் ஆக்கப்பட்டார்கள், அவ்வளவுதான். நம்மளுடைய அறிவை நம்ம பயன்படுத்துறதே இல்லை. இப்ப பாருங்க, எலக்ட்ரானிக்ஸ் பத்தி பேசுறேன். எலக்ட்ரான் ஏன் பேசுறோம்னா, நான் அந்த லைன்ல இருந்து நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். நான் ஒரு பொருளை செய்ய போகும்போது எலக்ட்ரானிக்ஸ் தானா உள்ள வந்துருச்சு. இதுக்கு 1.5 லட்ச ரூபா செலவு. இங்க ஒரு படம் இருக்குது பாருங்க, ஒரு படம் இருக்கு பாருங்க. இதுதான் முதல் கண்டுபிடிப்பு. இதுதான், இது காப்பி அடிச்சது தான். ஆனா எப்படி வேலை செய்து காப்பி அடிக்கிறது தான், யாராரோ பார்த்து காப்பி அடிச்சேன். ஆனா வெங்கடேசன் சொல்றதுல வந்து எனக்கு வெங்கடேசன் சொல்றது கரெக்ட் தான். ஆனா வேறு மாதிரி மின்சாரம் எடுக்கும். எனக்கு வந்து வெங்கடேசன் சொல்றது சரி, ஆனால் வெங்கடேசன் சொல்ற தத்துவத்திலிருந்து வேறு மாதிரி பயன்படுத்தி கண் முன்னாடி மின்சாரத்தை பார்க்கணுங்கிறது என்னோட கொள்கை. அவர் சொல்றது பார்த்தீங்கன்னா வேற மாதிரி 220 எழுதியிருப்பாரு.
அது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு மாடல் தான் ஒரு பிளாஸ்டிக்ல தான் முதல்ல என் பொண்ணு தான் செஞ்சாங்க பிளாஸ்டிக்ல. அந்த பிளாஸ்டிக் மாடல் நான் வச்சிருக்கேன். வச்சு இங்க நடந்த கல்லூரியில இஸ்ரோ விஞ்ஞானமும் இஸ்ரோ விண்வெளித்துறையும் கலைக்கல்லூரி, நான் படிச்ச நான் தான் அந்த கல்லூரி தான் படித்தேன். அந்த கலைக்கல்லூரி சேர்ந்து ஒரு அறிவியல் விழா நடத்தினாங்க 3 நாள். அதுல அப்ப வந்து இவங்க வந்து பள்ளிக்கூடத்துல படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. 11ஆம் வகுப்பு படிச்சு, இந்த 12ஆம் +2 படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப கொண்டு போய் இத வச்சாங்க. வச்சு பார்த்துட்டு இது வித்தியாசமா இருக்குதுன்னு அவங்க சொன்னானுங்க. அது கூட ஒரு சும்மா ஒரு சான்று ஒண்ணு கொடுத்தானுங்க இல்லையா. ஆனா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது வெங்கடேசன் வந்து, ஆனா இப்ப இருக்கிறது, நான் இப்ப உயிரோட இருந்தாருன்னா எங்கேயே தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாரு. என்னடா என்னென்னமோ சொல்றேன் இருப்பாரு. என்னது என்ன என்னென்னமோ சொல்றேன், ஒண்ணுமே ஒரு கிராம தண்ணியில இருந்து கரண்ட் வருதா? நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாரு. என்னது 1 கிராம் தண்ணியில இருந்து மின்சாரம் வருதா? அது குறையறதே இல்லையா? என்னையா சொல்றேன் பாரு. என்ன நம்மளை விட மீறுதும் பாரு. எனக்கு சரியான அதுதான் தள்ளுது. அதுதான் அந்த நினைச்சு பாக்குறேன் பாருங்க. அவர் சொன்னதுல இருந்து நீ சொல்றது மின்சாரம் தானே சொல்ற, எடுத்துட்டேன் பாரு. இப்போ அவரு செஞ்சது வந்து இந்த மின்சாரம் எடுக்கவே என்னால முடியல. இதுலதான் மின்சாரம் எடுத்து பார்த்தேன். அப்புறம் தண்ணியை வந்து குறைந்த மின்சாரத்தை கொடுத்து, லோ வோல்டேஜ், மினிமம் வந்து 1.5 வோல்ட் வேணும். ஆனால் அவர் சொல்லும் பொழுதே 200 மில்லி வோல்ட்ல எடுத்த 0.2 வோல்ட் பயன்படுத்தி நீ தண்ணீரை பிரிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது சொல்லி ஒரு 16 வருஷம் இருக்கும். அந்த பேப்பர் என்கிட்ட இருந்தது. ஒரு நாள் கோபத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்து, என்னடா இத்தனை செலவு பண்ணுது, இது செலவே இல்லாம இவர் என்னமோ சொல்லிட்டு போறாருன்னு எடுத்து 15 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பேப்பர் எடுத்து படிக்கிறேன். நல்ல வேலை அந்த காப்பி வச்சிருந்த காட்டியாச்சு. எப்பவுமே ஒரு பேப்பர் கூட கீழே விட மாட்டேன், எதுவுமே விட மாட்டேன். அப்படியே வச்சுட்டு அதை எடுத்து படிச்சு பார்த்தோன்னே எனக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே நாள் தான். இந்த எதுவுமே யோசிக்கிறது, எல்லா கண்டுபிடிப்புமே படப்படன்னு செஞ்சு பார்த்து டக்கு டக்கு டக்குன்னு ஒரு 5 நாள் ரிசல்ட் கொடுத்துருவேன். எனக்கு இந்த ஆராய்ச்சி பண்றது அல்வா சாப்பிடுற மாதிரி. ஆராய்ச்சி பண்றது அது மட்டுமே. ஆமா, யோசனை வந்துகிட்டே இருக்கும். செலவு பத்தி கலவு டக்கு டக்கு. அது எப்படி முடிஞ்சாலும் குப்பையவே பொறுக்கிட்டு வந்துடும். குப்பையை பொறுக்கியதை எல்லாம் கண்டுபிடிச்சு. அது இந்த ஒரு எம்எல் தண்ணி நான் பாருங்க, ஒரு எம்எல் அப்படியே அறிய வந்துட்டே இருக்கு. இது எப்படா தண்ணி எப்படி குறைக்கிறது, ஓஹோஹோ அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணேன், ஐடியா பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுதுதான் சரி நமக்கு ஒரு 3 எம்எல் பிடிக்கிற மாதிரி பிளாஸ்டிக்ல தானே தேவை, அது ஆஸ்பத்திரியில தானே கிடைக்கும், ஆஸ்பத்திரியில தானே கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்புறம் ஆஸ்பத்திரியோட குப்பை எங்க வரும், நேர பழைய பிளாஸ்டிக் கிடைத்தே வரும். பழைய இரும்பு கடை, பழைய பிளாஸ்டிக் கிடைத்தே வரும். நேரம் அங்க போகணும். எங்க பழைய சிரிஞ்சில எங்க கிடக்காது மாதிரி அங்க மூட்டை மூட்டையா கிடக்கும். பார்த்து போங்க சார், ஊசியெல்லாம் கலந்துருக்கும், எடுக்கிறப்ப கையில ஏறி கவனமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டான். பார்த்து எடுங்க, ஒவ்வொரு கண்டகாலா இருக்கும்ட்டான், நாத்தமா இருக்கும்ட்டான், அதை வேற சொல்லிட்டான். ஏன்னா அப்படியே எடுத்து அதுல பார்த்து அவ்வளவு கவிச்சிடாத அடிக்கும். நான் வந்து பிளட் சாம்பிளே எடுத்தேன். எனக்கு அந்த டியூப்பை பத்தி தெரியாது. எனக்கு தேவை 2 ml பிளட் சாம்பிள். அந்த பிளட் சாம்பிள் எடுத்தா அது பிளட் உள்ள இருக்குது, எல்லாம் 2 ml உள்ள இருக்குது. அதோட வந்துருக்குது. நான் அதை அப்படியே பொறுக்கிட்டு வந்து சுடுதண்ணி வச்சு ஓட்டையை போட்டு ஒரு பாத்திரத்தை, அலுமினியம் பாத்திரத்துல கொதிக்க வச்சு, நல்லா தண்ணி கொதிக்க வச்சு உள்ள போட்டு அந்த சுடு நல்ல ஹீட், ஏன்னா ரொம்ப ஏதாச்சும் இதாயிரும் உள்ள போடுப்பா. அந்த கவிச்சி நாத்தம் அவ்வளவு பிணவா, கவிச்சி நாத்தம் தான். நல்லா கழுவி ஊற்றி அப்புறம் சுத்தம் பண்ணி அதுல இருந்து ஒரு 100 பிளாஸ்டிக் டியூப் எடுத்து ஏற்கனவே செஞ்சு நான் பார்த்துட்டீங்க. ஏற்கனவே நான் வந்து சின்ன பாட்டில் செஞ்சு பார்த்துட்டேன். எல்லாமே நீங்க சொல்ற பாருங்க, வாட்டர் பாட்டில் செஞ்சு பார்த்துட்டேன். ஏன்னா நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் குடிக்கிற 3-5 ரூபாய்க்கு விற்கலாம், அதுல செஞ்சு பார்த்துட்டேன். அதுல மூடியில செஞ்சு பார்த்துட்டேன். நமக்கு வந்து குவான்டிட்டி குறைக்கிறதுக்காக சிம்பிளா இருக்கணும், எளிமையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த ஊசி படுற சிரிஞ்சு எடுத்தேன். அந்த சிரிஞ்சு ஒரு 200 எடுத்துட்டு வந்தேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளட் சாம்பிள் இருக்கு பாருங்க, அதுதான் சகல வசதியும் இருக்குது. அதுல ரப்பர் மூடி இருக்குது, அழகா கம்பி சொருக்கலாம், அழகா நிக்குது. எனக்கு உண்மையாலுமே லேப் டெக்னீஷியன் மாதிரி அது மாறிடுது எனக்கு. அப்புறம் தெர்மாக்கோல் வச்சுட்டு வந்து தெர்மாக்கோல் வாட்டை போட்டு அது நிறுத்திடு. ஸ்டாண்ட் கட்டி தெர்மாக்கோல் வாட்டை போட்டுக்க வேண்டியது.
தெர்மோக்கோல்ல குத்திட்டோம்னா நிற்கும். அது எனக்கு லேப் ஸ்டாண்டா மாறிடுது. என்னது லேப் ஸ்டாண்ட். எப்ப அந்த இது இருக்குல்ல, டெஸ்ட் டியூப் வந்து ஓட்டை இருக்கும், அதுலதான் நிறுத்தல் வச்சிருப்பாங்க. டெஸ்ட் டியூப்புக்குன்னு ஸ்டாண்ட் இருக்கும், டெஸ்ட் டியூப் ஸ்டாண்ட் இருக்கும், அதுல வந்து பிடிச்சிக்குவாங்க வச்சுக்குவாங்க. அதே மாதிரி என்ன பண்ண, தெர்மோக்கோல் ஓட்டை போட்டு தெர்மோக்கோல் எங்க பார்த்தாலும் கிடக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து அது ஓட்டை போட்டு அது நிறுத்திக்கிறது. எனக்கு செலவே இல்லாம ஆராய்ச்சி பண்றேன். என்னோட வேலை செலவே இருக்கக்கூடாது, அப்படித்தான் பண்ணது. சரி, இப்படி வாங்க. அப்ப இந்த நேற்று கூட பேசினேன், இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவங்க போய் நீங்க நண்பராக்க சொல்றாங்க வள்ளுவர். எவ்வளவு அரசன் போய் அந்த தவசின் யாரு, பாருங்க, தவசினா யாரு, பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவன். இது எவனுமே சொல்ல மாட்டேங்கிறான், எவனுமே சொல்லவே இல்லைங்க. தவசினா பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவனு எவனும். அத உற்றநோய் நோன்றல், இன்னும் வந்து உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊருக்குன்னு செய்யாம அற்றைய தவத்திற்கு ஊரு. தவம்னா என்ன தெரியுமா, பசிதாகத்தை கட்டுப்படுத்துறவன். சரி, அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டு அவன் வந்து பெரியவரா மாறிடுறான். பாருங்க எவ்வளவு அழகா கொண்டு வைக்கிறாரு பாருங்க. ஒரு இடத்துல தவம்ங்கிற அதிகாரத்துல பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்றவன், அதுதான் தவம், பிறவி நோய் தவம். அப்படி பசிதாகத்தை கட்டுப்படுத்திட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் பெரியவனா மாறிடுறான். இது ரெண்டுக்குமே குரல் எழுதியிருக்காருங்க. எனக்கு யோசிச்சு பாருங்க, எப்படித்தான் இந்த திருவள்ளுவர் இப்படியெல்லாம் பிரிச்சு எழுதுறாரு. இந்த பிரிச்சு எழுதிட்டு போயிருவாரு. ஆனால் நீங்க குரல் ஆராய்ச்சி பண்ணிருந்தா கம்பேரிட்டிவ் பண்ண முடியும். நீ குரலே படிக்காம நீ இது மாதிரி படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் தெரியாது. இப்ப நாங்க வந்து வெங்கடேசன் எடுத்து போட்டிருக்காரு, வெங்கடேசன் எடுத்து போட்டாரு. இது எடுத்து போடுறதுக்கே மிகப்பெரிய அறிவு வேணும். இதுக்கு இங்க வந்து பொருந்தும், இதுக்கு இங்க வந்து பொருந்தும், இதுக்கு இந்த கதையில எழுதிட்டே வரணும். இந்த கதையில எழுதிட்டு அதுக்கு நிகரான குரல் இருக்கான்னு பார்த்து அப்படி தூக்கி இதுல போடணும். இப்படித்தான் நீங்க புரிய வைக்க முடியும். இந்த அறிவு வந்து வெங்கடேசனுக்கு மட்டும்தான் இருக்குது, எவனுக்கும் கிடையாது. அதனாலதான் சொல்றேன், எல்லாத்துக்கும் போட்ட மரணட்டி எல்லாத்துக்கும். எவனு நமக்கு இணையிட்ட எவன் வாய் விட்டு பேசக்கூடாது. இல்லாட்ட புத்தகத்தை வாயும் கீழே 7 இடம் ஓட்டுங்க, 7 இடத்துல அடைச்சிட்டு வந்துதான் கேட்கணும். இனியன்ட்ட வரணும்னா மரணட்டி தான். என்னது வரவே கூடாது. நீ அதை தாண்டி வரணும்னா இப்ப பெனால்ட்டி கட்டிட்டு வாமா அவனை. நீ அப்படித்தானே வெங்கடாச்சலம்? சும்மாலாம் வந்து எது நீ வந்துட்டு அரைகுறை வந்துட்டு எந்த படம் எனக்கு மானக்கேடு. அரைகுறை வந்துட்டு வரக்கூடாது, வந்த ஒழுக்கமா இருந்துடணும். ஒழுக்கமா இருக்கணும். ஒரே வாழ்க்கை தாங்க ஐயா, மடியில வாழக்கூடாதுங்க. சும்மா எத்தனை வாழ்க்கையை இருக்க போறீங்க நீங்க? ஆனா மதங்கள் சொல்லுது மறுஜென்மம் இருக்குது, மறுஜென்மம் இருக்கு. அது எத்தனை நேரம் மறுஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கு. அப்படியே இருக்கிறதா வைத்துக் கொள்வோமே, எனக்கு அது நம்பிக்கை கிடையாது. ஆனா நம்புறாங்க. சரி, நம்ம அப்படியே வாதத்துக்கு நம்புறதா இருந்தாரு எத்தனை தடவை திருப்பி மறுஜென்மம் எடுக்கிறது? பிறந்துகிட்டே இருக்க வேண்டியதானுங்க. கோழி கழியிற மாதிரி கழிஞ்சுக்கிட்டே திங்க வேண்டியது, கழிஞ்சிட்டே இருக்க வேண்டியதானு சொல்றாங்க இல்ல. சில பேர் கேட்டு பாருங்க, சொல்லு பாருங்க எப்படிங்க மீண்டும் நிறைய பேர் கேட்டு பாருங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, துன்பப்பட போய் கேட்டு பாருங்க, மீண்டும் மறுஜென்மம் எடுப்பியா? ஐயோ வேண்டாம சாமி, இந்த ஜென்மமே போதுங்கிற. அப்ப இந்த ஜென்மம் வராம இருக்கணும், அதுக்கு என்ன வழி? அது நம்ம இந்த வழிக்கு வந்தாதான் ஜென்மம் எடுக்க மாட்டோம்ங்க, இல்லைன்னா ஜென்மம் எடுப்புங்க. உணவாசை எந்த ஆசையும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா பிறப்புண்டுங்க. கரெக்ட். ஆசையே பிறப்புக்கு காரணம் கரெக்டா புரிஞ்சுட்டீங்க. அதை எங்க கொண்டு வந்து வச்சிருக்குது பாருங்க. என்ன பாப்பா, இயற்கையினுடைய ரகசியத்தை புரிஞ்சுக்கிறதுனா அதனாலதான் அறிதல், புரிதல், தன்னை அறிதல் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. தன்னை இயற்கையை அறிதல் தான் தன்னை அறிதல்ங்கிறான். ஏன்னா இயற்கை இவனு ஒண்ணுதானே, பிரச்சனை அணுதானே. ஆமா, அதுதான் இங்க விஷயமே. அதனாலதான் அதுவைதங்கிறான். அதுவைதம் ஒண்ணு இல்ல, ரெண்டும் கலந்ததுன்னு அர்த்தம். ரெண்டுமே அந்த ஏகம், இந்த ஏகம்னு ஒண்ணுன்னு அர்த்தம். ஏகம் அப்படின்னா ஒண்ணு. ஏகம் ஏக்கம் இதெல்லாம் ஒண்ணுதான் ஒண்ணுதான். புராணத்துல சொல்றாங்க. அதேதான் ஏகம், ஏகம்னா ஒண்ணு. அப்படி ஏக்கவாதி ஒன்றாக இருப்பவன், ஒன்றாக புரிந்து கொள்பவன் அப்படின்னு அர்த்தம். துவைதவாதினா ரெண்டாக, இதுதான் இது துவை. அப்படி தமிழ்ல தோ அப்படி வரும், இரண்டு, தோ இரண்டு. அந்த தோ என்ன ஆகி போச்சுன்னா இந்த தோவை டோரா மாறிடுது. டோர்னா ரெண்டுன்னு அர்த்தம். டோரை தர அப்படின்னாவே ரெண்டு கதவு இருக்கும். அது துவாரா அப்படிம்பாங்க. துவாரானா என்ன தெரியுமா? ஒண்ணு இல்ல, ஓட்டைன்னு அர்த்தம்.
துவாரா பாலகா, துவார பாலகர் அப்படின்னா ஓட்ட, துவாரகைங்கிறமில்ல, வேற ஒண்ணும் இல்ல, ஓட்ட கதவு, அவ்வளவுதான். இதுதான் தமிழ். தமிழ் வந்து வேர்ச்சொல்லுக்க துவார பாலகை. துவார பாலகையில மனுஷனுக்கு இந்த உயிர் போறதுக்கு கூட சொல்லிக்கலாமா? ஆமா ஆமா ஆமா, அது கண்ணுக்கு தெரியாத துளையின் வழியாக செல்லக்கூடியது, அதுக்கு துவார பாலகன். அதேதான் அவர் பயன்படுத்திக்கலாம். ஆமா, அந்த துவாரத்தின் வழியாகத்தான். இதுக்கு பேர் ஆகாய தாமரைன்னு சொல்லுவான், உச்சின்னு சொல்லுவான், ஆகாய தாமரையும்பான், உச்சியும்பான், ஆக்கினையும்பான், என்னென்னமோ சொல்லுவானு. கண்ணுக்கு தெரியாத துளையின் வழியாக. அந்த கண்ணுக்கு தெரியாத துளையின் வழியாக வேற ஒண்ணும் கிடையாது. அது எக்ஸ்ரே மாதிரி. எக்ஸ்ரே கண்ணுக்கு தெரியாது, எக்ஸ்ரேக்கு தடையே கிடையாது, விட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு, பிச்சுட்டு போயிட்டே இருக்கும், அதுக்கு தடையே கிடையாது. அதனாலதான் எலும்புவே படம் எடுக்குது, எலும்புவே படம் எடுக்குது எக்ஸ்ரே. அப்ப மற்றதுக்கெல்லாம் தடை இருக்கு. மற்ற கனமான பாருங்க, கனமான பொருளுக்கு தடை உண்டு, உயிருக்கு தடை இல்லை. உயிருக்கு தடை இல்லை. பயங்கர வேகத்துல உள்ள போதும், பயங்கர வேகத்துல வெளியே போகும். இது என்ன ஃப்ரீக்வன்சின்னு யாருக்கும் தெரியாது. உயிரினுடைய ஃப்ரீக்வன்சி, அதாவது அதனுடைய வேகம் என்னன்னு இது யாருக்குமே தெரியாது. நான் கற்பனையே சொல்றேன், ஒளியை விட ஒளி வந்து 3 வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர்ல பாயுதுன்னு சொல்றாங்க. அப்படிதான் ஐன்ஸ்டீன் சொல்றாரு. ஐன்ஸ்டீன், உலக புகழ்பெற்ற ஐன்ஸ்டீன். கடைசியில் அவர் வந்து குடல் புண்ணு வந்து சித்திரவதை பற்றி சேர்த்தார். அதை சொல்லணும்னு நான் பார்த்தேன். குடல் புண்ணு வந்து சித்திரவதை பற்றி சேர்த்தார். யாரு? இப்ப நீங்க வந்து முத்துக்குமார் குடல் புண்ணுங்கிறீங்க, இதே 20 வருஷமா அதே 20 வருஷம் குடல் புண்ணுங்கிறது சாதாரணம் இல்லை, படாதபடி கடைசியில ஸ்டீராய்டு கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. யாருக்கு? இந்த ஐன்ஸ்டீனுக்கு ஸ்டீராய்டு கொடுக்கும்போது சொல்றாரு, இட் இஸ் டேஸ்ட் லெஸ்ங்கிறார். இட் இஸ் டேஸ்ட் லெஸ். ஐயோ, இது சுவையற்ற வாழ்க்கையா இருக்குங்கிறார், மாட்டிக்கிட்டாரு. இட் இஸ் டேஸ்ட் லெஸ் டு ப்ரொலாங் ஆர்டிபிஷியல் லைஃப்ங்கிறாரு. அதாவது இந்த மருந்து மாத்திரை கொடுத்து நீண்ட காலம் நீட்டி வைக்கிற வாழ்க்கை எனக்கு சலித்து விட்டதுங்கிறாரு. அவனை எங்க செருப்படி விடுது உனக்கு? குடல் புண்ணு வந்து சித்திரவதை. குடல் புண்ணு உங்களுக்கு தெரியுமில்ல? குடல் புண்ணுன்னா கெட்டு போனதுன்னு அர்த்தங்க. ஏன் பிணமா மாறிட்டான்னு அர்த்தம். என்னது? பிணமா மாறிட்டான். வாய் என்ன நாத்தடிக்கும் தெரியுமா? கிட்ட இந்த குடல் புண்ணு வந்து பாருங்க, இப்படி வச்சுட்டு போகணும், போறப்ப இப்படி வச்சுக்கணும். ஐயோ, நான் சாதாரண உணவு திங்கிறவன் வார்த்தையுமே அவ்வளவு நாத்தடிக்குதுன்னா, குடல் புண்ணு வந்துட்டா அவ்வளவுதான், 10 அடிக்கு அப்பவே நிறுத்திடணும், இப்படி ஸ்டாப் அப்படின்றான். அவ்வளோ பிணவாடி அடிக்கும். அப்புறம் இவனால என்ன ஆரோக்கியமா இருக்கான்? அதுக்கு வேற பெப்சோரண்ட் வேற போட்டுக்கிறது, வெத்தலாக் போட்டுக்கிறது, பெப்சோரண்ட் போட்டுக்கிறது, வாயில பீடா போட்டுக்கிறது. என்ன வேணும்? நாத்தத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. நாத்தத்தை வெத்தலாக்கு இருக்கிற மாதிரி. ஆமா, அங்க ஆமா. எது அப்படின்னா, மலத்தை பேண்டு வச்சுட்டு சந்திரகுச்சி, மலத்தை பேண்டுட்டு மேல சந்திரகுச்சி வச்சுக்கிற மாதிரி. எப்படி? அதுதான், மலத்தை பேண்டு வச்சுட்டு மேல சந்திரகுச்சி மேல வச்சுக்கிறது. அந்த சந்திரகுச்சி வாடையில மலம் இருக்கிறது தெரியாது. கக்கூசுல மாட்டிக்கிறீங்களா எல்லாரும், டைன்னு வச்சுக்கிறீங்களா? அதேதான், அவ்வளவு நாத்தத்தை மீறி அது அதுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குறான் பாருங்க. கக்கூசு வரை நாடிட்டு தான் இருக்கு, கழிவறை நாடிட்டு தான் இருக்கு. இந்த நாத்தம் தண்ணி ஊத்திட்டா இருந்தா அப்பப்ப தண்ணி ஊத்தி கழுவுனோம்னா அந்த வாடை, அந்த கிருமி உற்பத்தி ஆயிருங்க, வேற ஒண்ணும் இல்லை. என்னது? கிருமி. அதனால புது தண்ணி ஊத்தி கழுவிட சொல்றான். புது தண்ணி ஊத்தி கழுவிட்டு வாடகை அடிக்காது. இவன் தண்ணியா ஊத்துறது இல்லை, எவன் கழிவறை உலகத்தை ஊர்ல பார்த்து 100 வீடு இருந்தா ஒரு 10 வீடு தானுங்க கழிவறை சுத்தமா வச்சுக்குவாங்க. மத்தவன் பூரா நாரி கிடக்கு, மத்தவன் பூரா நாரி கிடைக்கும். நான் பாத்துட்டேன், 100 வீட்டை பாத்துருக்கேன், அது 90 வீடு கழிவறை சுத்தமா வச்சுக்க மாட்டாங்க. ஆமாங்க, தண்ணி ஊத்தி விடுறது இல்லைங்க, அது 2 டப்பா தண்ணியும் கூட ஊத்துறது இல்லைங்க, அப்படியே வாரதுங்க. இப்படித்தான் 100க்கு 95 பேர் இருக்கிறாங்க. இப்ப இவனுங்களை என்ன பண்ணுவீங்க? சரியா? அப்ப இந்த உற்றநோய், இந்த தவத்துக்கு நான் திருப்பி வர்றேன். உற்றநோய் நோன்றல் முடிச்சுக்கலாம், 2 நிமிஷம் பேசி முடிச்சுக்கலாம். உற்றநோய் நோன்றல் உயிருக்கு ஊர்கன் செய்யாம அற்றே தவத்திற்கு குரு அங்க சொல்லிட்டாரு. இது முதல் பாடத்திலே வந்தாச்சு. 2ஆம் பாடத்தை எடுத்து படிச்சு பாருங்க. திருவள்ளுவரும் திருமுடன் சொல்லிட்டு 4ஆம் பாடம் காலையிலையும் படிச்சு பாருங்க. திருவள்ளுவரும் திருமுடன் ஒண்ணு இருக்கும், நீங்க 2ஆம் பாடத்திலே அது வந்துடும். 2ஆம் பாடத்திலேயே அது வந்து அட்டாங்க யோகம் இருக்கும். 2ஆம் பாடம் அது படிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்துடும். உற்றநோய் நோன்றல்
உயிருக்கு ஊர்கன் செய்யாமை அற்ற தவத்திற்கு. அதாவது உற்ற என்றால் பிறவி நோயை வெல்லுதல். அதாவது தவத்திற்கு 2 வரிகளில் விளக்கம் சொன்னவர் ஒரே ஆள் உலகத்துல திருவள்ளுவர் மட்டும்தான். உலகத்திலேயே இவன் தவறுன்னு சொல்லிட்டு இவன் நம்ம ஆளுன்னா யார வேணா இந்தியாவில எல்லாரும் வச்சுக்கலாம். தவறுன்னு சொல்லிட்டு காட்டு மிராண்டிகள், அட அறிவட்ட முண்டங்களா. நான் கண்ணையும் மூடுறதுல காதையும் மூடுறதில்ல. நோய் மட்டும் நல்லாயிட்டு நம்மள டைரக்ட் நேரா நாம அடிமோடாலே கை வச்சிடணும். இவன் அடிமோடா என்னன்னே தெரியும். எது அடிமோடா எதை புடிங்கணும்னு தெரியாமையே மேல்மோடா ஆட்டிட்டு கிடக்குறான். பிரச்சனையே வயிறு தான், அது எவனு சொல்றது இல்ல. அதாவது ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டான்னு ஒரு பாட்டு இருக்குது, பழைய பாடல். ஒரு ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா. அந்த வயிறை சரி செய்யறத விட்டு போட்டு அது ஒண்ணுமே கிடையாதுங்க. அவரு சொரன்னு சுரக்கிற ஒரு கேஸ். என்னது ஒண்ணுமே இல்ல. அதுல சொரான்னு ஒரு கேஸ் சுரக்குது. நீங்க கல்லு முட்டி ஏதாவது கல்லெல்லாம் வாங்கி வச்சுட்டு புறப்புறப்புறம் ஏறிட்டே இருக்கும். ஒரு பால் புளிச்சுன்னா புறப்புறம் போயிட்டே இருக்கேன். ஒரு ஜூஸ் ஒண்ணு வேண்டாம், ஒண்ணு வேண்டாங்க. இந்த கரும்பு சாறு மட்டும் செக் பண்ணி பாருங்க. கரும்பு சாறு பாக்கெட்ல வாங்கிட்டு வந்து ஒரு பாட்டில் ஊற்றி 1 மணி நேரம் வச்சு பாருங்க. பட்டார்னு பாட்டில மூட்டி உடச்சி ஓடிடும். அல்லது பாட்டிலே வெடிச்சிடும். கண்ணாடி பாட்டில வெடிச்சே போயிடும். நான் வாங்கி வச்சிருக்கிறேன். பயங்கர வேகத்துல வெயில் வர வர சர்ரு நேரு, வெயில் வர வர குப்பு நேரு உடச்சு பாட்டில் உடச்சிட்டு போயிடும். பிளாஸ்டிக் பாட்டில் பாருங்க கின்னு இருக்கிற காரணமே அந்த கேஸினுடைய பவர்னா. நீங்க கடையில் விற்கிற செயற்கை பானம் இருக்கு பாருங்க, இப்ப கையில தொட்டு பாருங்க கல்லு மாதிரி இருக்கும். இந்த கேஸினுடைய விரிவை தாங்க முடியாம அடக்கிட்டு இருக்கும். அந்த கல்லு மாதிரி இருக்கும். தடை கொட்டின டொஷன் உள்ள சுருங்கிடும். அவ்வளவு கொடூரம். அது ஆர்டிபிஷியல் கேஸ். அது செயற்கையாக அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் பார்த்து கார்போனிக் ஆசிட்னு பேரு. கார்போனிக் ஆசிட் வெரி வெரி டேஞ்சரஸ். இப்ப ஏன் நம்ம பழங்கள் சாப்பிட வேண்டாம்னு ஆரம்பத்துல சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, பழங்களை ஆரம்பத்துல சாப்பிட இந்த வெங்கடேசன் எழுதியிருப்பாரு. ஏன்னா இந்த பழங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கார்போனிக் ஆசிட்ங்க ஒரு நல்ல கேஸ். ஆனால் அந்த நல்ல கேஸ் என்னவா மாறுதுன்னா, ஏற்கனவே நீ தின்னு இருக்க பாருங்க, இந்த சடி பண்டங்கள் தின்னு பாருங்க, மாவுச்சத்தை தின்னு பாருங்க, மாவுச்சத்தை தின்னு இருக்கிறீங்க. மாவுச்சத்தை தின்ற காரணத்தினால் அதில் ஏற்பட்ட அதிகமான சளி. என்னது அதிகமான சளி? குடல் சுருங்கி, நல்லா புரிஞ்சுக்கங்க, குடல் சுருங்கி எல்லா பக்கம் தடை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். நீ இது என்ன பண்ணுது, நீ பழங்கள் சாப்பிட்டு என்ன பண்ணுதுன்னா, பழங்கள் உயர்ந்த நாகரிகம் தான். அது வேகமா விஷத்தை இழுத்துட்டு அது வேகமா விஷத்தை இழுக்கணும்னா அதே வேகத்துக்கு குடல் சுத்தமா இருக்கணும். என்ன வேகத்துக்கு? குடல் சுத்தமா இருக்கும். 100 கிலோமீட்டர் வேகத்துல வண்டி போகுதுன்னா 100 கிலோமீட்டர் வேகத்துல அது ரோடு சுத்தமா இருந்தா வேகமா போத. ஆமா, வண்டி மட்டும் வேகமா போகுது, எதுக்கட தடையத்தை என்ன டமார் நடிச்சு முடிஞ்சது கதை. என்னது இப்ப புரியுதா உங்களுக்கு? ஏன் பழங்கள் வேண்டான்னு சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு கேக்குறேன். சில பேர் ஐயா இதனால சில பேரெல்லாம் நோன்பு இருக்கிறவங்க பழத்தை சாப்பிட்டா உடம்பு கரைஞ்சறன்றது அது ராங்கான, ரொம்ப தவறான கொள்கை. முதல்ல அகத்துவம், முதல்ல சடி குறைந்த உணவை வைத்துக் கொண்டு முதல்ல பழைய கழிவுகளை எடுத்த பிறகு பிற்பாடுதான் இந்த குடல் சுத்தமாக இருக்கிறதான் பார்ப்பதற்குத்தான் பழங்கள் சாப்பிடணும். பழங்கள் எதுக்கு சாப்பிடணும் தெரியுமா? திங்கிறது கிடையாது. குடல் சுத்தமாயிருச்சான்னு பாக்குறதுக்கு பழத்தை சாப்பிடணும். நீங்க என்ன பண்றீங்க? பழம் சாப்பிட்டு வாழுங்கிறீங்க. அது அடிப்படை தப்பு. என்னது அடிப்படையே தப்பு. இப்ப புரியுதுங்களா தேவி? புரியுது. பழங்கள் சாப்பிட்டு வாழ்வதற்கு அல்ல, குடல் சுத்தமாக